ஹாய் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் தகுதி தேர்வு கொஷினில் 25வது கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட் கொஷினுக்கு பார்க்கலாம். கீழ்கண்ட பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழியாகும். இவ்வாறு பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலை. மொழியின் உயிர்நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே என்பர். பேச்சு மொழி உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும். அது கருத்தை வெளிப்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டது. பேசப்படும் சொற்கள் மட்டுமின்றி பேசுபவரின் உடல் மொழி, ஒலிப்பதில் ஏற்ற இறக்கம் ஆகியனவும் பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகள் ஆகும். மொழியின் முதல் நிலை. மொழியின் முதல் நிலை எது? கேட்பதும் பேசுவதும். ஆப்ஷன் டி. பேசுவதும் கேட்பதும் தான் மொழியின் முதல் நிலை. மொழியின் உயிர்நாடி எது? மொழியின் உயிர்நாடியாக விளங்குவது பேச்சு மொழி. இப்போ மொழியின் உயிர்நாடி எது? பேச்சு மொழி. ஆப்ஷன் ஏ. அதுக்கு பேச்சு மொழி எதை எளிதாக வெளிப்படுத்தும்? பேச்சு மொழி உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும். ஆப்ஷன் பி. அதுக்கு அடுத்தது பேச்சு மொழியின் நோக்கம் என்ன? அதாவது கருத்தை வெளிப்படுத்துறது தான் பேச்சு மொழியின் நோக்கம். சரிங்களா? அதாவது கருத்து வெளிப்பாடு தான் பேச்சு மொழியின் நோக்கம். ஆப்ஷன் டி. பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகள் ஒன்று எதுனா உடல் மொழி. அதாவது உடல் மொழி இதுவும் ஒரு பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகள் ஒன்று. ஆப்ஷன் சி. அதுக்கு அடுத்தது ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. காடுகளில் எல்லாம் கலையாகிய கரும்புகள் உள்ளது. ஏன்னா கரும்புகள்ன்றது பன்மை. காடுகளில் எல்லாம் கலையாகிய கரும்புகள் உள்ளன. உள்ளது வராது, உள்ளனர் வராது, உள்ளது. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அதுக்கடுத்து ஒருமையை குறிக்கும் தொடர் எது? ஒருமையை குறிக்கிற தொடர் தான் கேட்டிருக்காங்க. நான் வந்தேன் அப்படின்றது தான் ஒருமை. சரிங்களா? நான் வந்தோம் அப்படின்றது வராது, நாம் வந்தேன்றது வரும், வருகிறோம்ன்றது. நான் வந்தேன் அப்படின்றது தான் கரெக்டான இது. ஆப்ஷன் சி. அதுக்கு அஃறிணை பலவின்பால் விகுதிகள் யாவே? அதாவது ஆ வைக்கல் இதுதான் அஃறிணை பலவின்பால் விகுதிகள். ஆப்ஷன் பி. அதுக்கடுத்து பொருந்தாது இணை எதுன்னு கேட்டாங்க. நிறையனா மென்மை சரிதான், மதம்னா கொள்கை இதுவும் சரிதான், பரிண பெருமை இதுவும் சரி, மையல்னா எனது விருப்பம்ன்ட்டு வரும், ஆனால் இங்கே நட்புங்க. அப்போ இது தப்பு. அப்போ பொருந்தாத இணை எது? ஆப்ஷன் டி தான் பொருந்தாத இணை. கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அன்னம் ஆகுமா? இப்பழமொழி உணர்த்தும் பொருளை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது பாவச்செயலுக்கு பரிகாரம் இல்லை. சரிங்களா? அதுதான் இதனோட பொருள். ஆப்ஷன் பி. அதுக்கடுத்தது கொண்டல்னா என்னது? கொண்டல்னா கிழக்கு, கோடைனா மேற்கு, வாடைனா வடக்கு, தென்றல்னா தெற்கு. அப்போ 3, 1, 4, 2 ஆப்ஷனில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அதுக்கு அடுத்தது சரியான எண்ணடியை தெரிவு செய்க. 1 கூட்டல் தலைவன் என்னன்னு வரும்? ஒரு தலைவன். ஆப்ஷன் டி. அதுக்கடுத்து சரியான எண்ணடியை கண்டறின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குலம். ஆப்ஷன் சி. அதுக்கடுத்து காலக்கணிதம் சரியான தொடரை தேர்ந்தெடுத்தல். காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற சரியான தொடரை கண்டறின்னு சொல்கிறாங்க. அதாவது இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. ஆப்ஷன் ஏ. சரிங்களா? வாக்கிய அமைப்பினை கண்டறிதல். உன் திருக்குறள் நூலை தா எவ்வகை வாக்கியம் என சுட்டுக. உன் திருக்குறள் நூலை தா அப்படின்னா எவ்வகை வாக்கியம்? உணர்ச்சி வாக்கியமா, கட்டளை வாக்கியமா, செய்தி வாக்கியமா? உன் திருக்குறள் நூலை தா கட்டளை வாக்கியம். ஆப்ஷன் சி. அதுக்கு அடுத்தது சரியான தொடரை கண்டறிந்து கொடுத்துருக்காங்க. அது அழைத்து வாருங்கள் எனக்காக காத்திருக்கிறவரை அதாவது கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறவரை அழைத்து வாருங்கள். ஆப்ஷன் சி தான் வரும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது சொற்களின் கூட்டு பெயர். வாழை என்ன வரும்? வாழை தோட்டம் வருமா, தோப்பு வரும்? வாழை தோட்டம் தான் வரும். ஆப்ஷன் சி. அது குளித்தல் என்பது எதை சொல்லும்? எதை செய்யும்? உடலை தூய்மை செய்தலா, குளிர வைத்தல்? உடலை குளிர வைத்தல். ஆப்ஷன் பி. வாய்மை என்பது என்னது? தீமை, மற்றவங்களுக்கு தீமை தராத சொற்களை பேசுகிறது தான் வாய்மை எனப்படும். ஆப்ஷன் சி. அதுக்கடுத்தது தமிழ் சொல்லை கண்டறிக. லாங்குவேஜ்னா என்னது? நிலக்காற்று. ஆப்ஷன் டி. அதுக்கடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எதுன்னு கேட்டாங்க. எம்பாலம்ஸ்னால்
சின்ன இது வராது. தெசிஸ்னால் ஐவிடு கரெக்டு தான். டாக்குமெண்ட்னா வராது. கன்சுலேட் கன்சுலேட்னா உனக்கு வராது. அப்போ சரியான நேரத்தில் தெசிஸ்னா ஐவிடு ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அதுக்கடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பெற்றிருக்கும் இணையை குறிப்பிடுகின்ற அக்ரிமெண்ட்னு ஒப்பந்தம் கரெக்டு தான். ஆப்ஜெக்ட்னா இது நம்பிக்கை வராது. கான்ஸ்டியூஷன்னா கொள்கை வராது. யூனிவர்சிட்டி கொள்கை வராது. அப்போ சரியான இது ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்தது கூற்று சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. ஆதிசி நல்லூர் அகழ்வாய்வுகள் நிகழ்த்தப்பட்டது சரிதான். எந்த வகையில் உடல்களை புதைக்க பழந்தமிழர்கள் பயன்படுத்திய முதுமக்கள் தலையில் கணப்படும் சரிதான். இவ்வூர் மதுரை மாவட்டத்தில் உள்ளது தப்பு சரிங்களா. ஆதிசி நல்லூர்ன்றது மதுரை மாவட்டம் கிடையாது. என்ன மாவட்டம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கமெண்டில் பின் பண்ணுங்க சரிங்களா. அப்போ கூற்று 1 2 சரி 3 தப்பு. அப்போ அங்கே எங்கே இருக்குது ஆப்ஷனில் ஆப்ஷன் பி. கூற்று 1 2 சரி 3 மட்டும் தவறு. அதுக்கடுத்து கூற்று காரணம் சரியா தவறா. இடைச்சொற்கள் பெயரையும் வினையும் சார்ந்து இயங்க தப்பு. சார்ந்து இயங்கும் சரிங்களா. கூற்று தப்பு. தனித்து இயங்கும் இயல்புடைய என்ன அல்ல. காரணம் சரிதான். அப்போ கூற்று தவறு காரணம் சரி. எங்கே இருக்குது ஆப்ஷன் சி தான் சரி. அதுக்கடுத்தது கூற்று காரணம் சரியாக தவறு. ஒழிக்க முயற்சி பிறக்க வேண்டும் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு சரிதான். காரணம் என்னென்னா ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள்னு சொல்கிறேன். இதுவும் சரிதான். அப்போ ஆப்ஷன் ஏ கூற்றும் சரி காரணமும் சரி. குறுநடை மாற்றத்தில் தவறான இணைகிற 1 ஓதல் ஓ சரிதான். உரிமை ஊக்கம் ஊ இதுவும் சரிதான். அகவல் ஆவல் ஆ இதுவும் சரிதான். இப்போ மக்கள் அறிவுன்றது தான் இப்போ தவறான இணை எது ஆப்ஷன் சி தான் தவறான இணை. அதுக்கு குறுநடையில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. படலை பாடலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது படலைனா மாலை, இன்னொரு பாடலைனா மிடற்று பாடல். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அதுக்கடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஆறுனா என்னது நதி. இது அடிக்கடி நம்ம பார்த்துருப்போம். அதனால் ஆப்ஷன் ஏ சரி சரிங்களா. மாலை இரு பொருள் தருக. மாலைனா என்னது மலர் மாலை அந்தி பொழுது. ஆப்ஷன் சி. மது இரு பொருள் தருக. தேனு கல் அப்படின்னு ரெண்டுமே வரும் சரிங்களா. ஆப்ஷன் சி. அதுக்கு சரியான சொல்லை தேர்ந்தெடு. டேஸ் வந்து கொண்டிருக்கிறார் அதாவது அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆப்ஷன் சி. அதுக்கு அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. வாழ்வியல் அறிலை அது நம் புத்தகங்கள் வாழ்வியல் அறிவை கொடுக்கின்றன. அது புத்தகங்கள் வாழ்வியல் அறிவை கொடுக்கின்றன. ஆப்ஷன் சி. கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்பை சொல்லி எழுதுக. காகிதம் இல்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர். ஏன்னா அவர் எளிமையாப்ப ஏனெனில். ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்து தீயினால் சுட்ட பொன் ஆறிவிடும் ஆனால் கடுஞ்சொல்லால் ஏற்படும் காயம் மாறாது. ஆனால் அப்போ ஆப்ஷன் பி. அதுக்கடுத்தது தமிழ்மொழி அதுதான் தமிழ்மொழி தான் மிக பழமையான மொழி. ஏன்னா தமிழ்நாட்டின் ஆட்சி மொழியாக தமிழ்மொழி தான் மிக பழமையான மொழி. எனவே தமிழ்மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக எனவேன்றதை ஒரு ஏனில் வருது. ஆப்ஷன் பி. அதுக்கடுத்தது சரியான வினாச்சொல் அமைத்து வாக்கியங்களே. தமிழ் பாவை பள்ளிக்கு எப்படி சென்றார் சரிதான். தமிழ் பாவை பள்ளிக்கு எதற்கு சென்றால் சரிதான். தமிழ் பாவை பள்ளிக்கு ஏன் சென்றால் இதுவும் சரிதான். தமிழ் பாவை பள்ளிக்கு எப்பொழுது சென்றால் இதுவும் சரி. அப்போ 4 கூற்றுமே சரி. ஆப்ஷனில் எங்கே இருக்குது ஆப்ஷன் சி. 1 2 3 4மே சரி. அதுக்கடுத்தது வினாச்சொல்லை சரியாக பொறுத்துக. நூலகம் எங்குள்ளது. அதுக்கடுத்து பாண்டவர்கள் எத்தனை பேர். பள்ளிக்கு சென்றது யார். செடிகள் வாடுவது ஏன். அப்போ 3 4 2 1. அதாவது இது எப்படி சொல்லணும்னா CDBA. ஆப்ஷனில் எங்கே இருக்குது CDBA. ஆப்ஷன் டி. அதுக்கடுத்தது பின்வரும் வினாத்தொடர்கள் ஏவல் வினாத்தொடரை கண்டறிய. ஏவல் வினாத்தொடர். நீ வரிசையில் நிற்க மாட்டாயா. இன்னொரு பகுதி பொருள் எது. தமிழ் புத்தகம் உன்னிடம் தானே இருக்கிறது. ஆகு பெயர் என்றால் என்ன. அதாவது நீ வரிசையில் நிற்க மாட்டாயா அப்படின்றது தான் சரியான ஏவல் வினாத்தொடர். அதுக்கடுத்து பொருத்தமான வினையடி சொல்ல இருக்கிறது. புத்தகம் மேஜையில் இருக்கிறதுனா வினையடினா இரு. ஆப்ஷன் ஏ. அதை செய்தது ஒருமையில் வந்திருக்கு. அப்போ நான் அல்லேன். 2வது சரி. அப்போ ஆப்ஷனில் இருக்குது ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அதுக்கடுத்து தேன் வான் இவ்விரு சொற்களுக்கு புரிந்து வரும் சொல்லி எதுனா. அதாவது தேன் வழி வராது. அப்போ தேன் துளி வரும். வான் வழி வரும். வான் துளி. அப்போ ஆப்ஷன் பி கரெக்டு. அதுக்கடுத்தது சரியான இணையை கண்டறிய. தண்ணீர் பருகினான் பால் அருந்தினான். தண்ணீர் குடித்தான் பால் குடித்தான். அது என்ன வரும். தண்ணீர்
குடித்தான்றது வரும். ஆப்ஷன் பி. என்னென்னா பால் பருகினான்றதா வரும், பால் அருந்தினான்றது வராது. சரிங்களா? அதுக்கடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். கீழ்க்கண்டவற்றில் எது சரியானது? பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் கூறுவர். அதுக்கு பேச்சு மொழியை இலக்கிய வழக்கு என்றும் பேச்சு மொழி இலக்கிய வழக்கு என்றும் எழுத்து மொழியை உலக வழக்கு என்றும் கூறுவர். அது தப்பு. அதாவது என்னன்னு சொல்லுவாங்க, பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் கூறுவர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரிங்களா? அதுக்கு எழுத்து வழக்கில் அமைந்த வாக்கியங்கள் பசிக்குது அண்ணா என்கிறான் தம்பி. அதாவது அம்மா ஏன் நமக்கு சாப்பாடு கொடுத்தனுப்புறதில்ல என்று தம்பி என்றான் தம்பி. இது கொடுத்தனுப்புறதில்லைன்றது எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியங்களே. அம்மா ஏன் நமக்கு சாப்பாடு கொடுத்தனுப்புறதில்லை என்றான் தம்பி. அதுக்கு அடுத்தது மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தப் போகிறேன் என்றால் முதல்வர். இது வராது. அதுக்கு தமிழ்நாட்டு குழந்தைகள் பசியறியாமல் படிக்க வேண்டும் என்றார் தலைவர். இதுவும் தப்பு. ஏன்னா கொடுத்து அனுப்புறதில்ல, பசிக்குது அப்படின்றதெல்லாம் தப்பு. அதாவது மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தப் போகிறேன் என்றால் இது சரிதான். அதுக்கு தமிழ்நாட்டு குழந்தைகள் பசியாமல் படிக்க வேண்டும் என்றால் இதுவும் சரிதான். ஏன்னா எழுத்து வழக்குகள் சரிதான். இது ரெண்டுமே கொடுத்து அனுப்பல் பசின்றது பேச்சு வழக்கு. இப்போ 3, 4 சரி. ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி கரெக்டு. அதுக்கடுத்தது எந்தமிழ்னா என பிரித்து எழுதுக அப்படின்னா எந்தமிழ்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நான் பிரிக்கலாம். அப்போ ஆப்ஷன் சி கரெக்டு. நிறுத்தற்குறிகளை அறிதல் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. வளர்பிரியும் தேய்பிரியும் என்னும் தலைப்பில் அதாவது சிறு தலைப்பு அப்படின்ற வரும்போது ஒற்றைமேற்கல் குறி வரும். சரிங்களா? மலையை போற்றுவோம்ன்றது இப்போ கேள்விக்குறி வராது. ஆகா துண்டில் மாட்டியது நீதானா ஆச்சரியக்குறி வரும், இது வராது. என்ன எங்கேயும் ஒரு ஆச்சரியக்குறி வரும். அப்போ இது 3மே தப்பு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அதுக்கு கீழ்கண்டவற்றில் எங்கு முற்றுப்புள்ளி சொற்றொடரின் இறுதியில் முற்றுப்புள்ளி கண்டிப்பாக வரும். சொற்குறிகள் எடுத்து கமாக்குறி தான் நம்ம இது பண்ணுவோம். சொற்குறிகள் எடுத்து அரைப்புள்ளி பயன்படுத்தணும். இந்த மாதிரி அரைப்புள்ளி பயன்படுத்தணும். அதுக்கடுத்து பெரியாரின் தலைப்பு எழுத்து எடுத்து புள்ளி வரும். அப்போ மேற்கோள் குறிகளுக்கு அடுத்து தான் நம்ம முற்றுப்புள்ளி வைக்க மாட்டோம். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அதுக்கடுத்து புதுகை என்பது மறு என்னது? புதுகைனா புதுக்கோட்டை என்பது மறு தான் புதுகை. அதுக்கடுத்து மயிலாப்பூர் என்பதன் மறு மயிலை. ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்து தவறான ஊர் பெயர் மறு திருச்சினா திருச்சிராப்பள்ளி சரிதான். கோவைனா கொடைக்கானல் வராது, தப்பு. நெல்லைனா திருநெல்வேலி, உதயநாதம். அப்போ தவறான ஊர் பேர் எது? ஆப்ஷன் பி தான் தவறானது. வெயிட் குறைந்த கோல்டு பிஸ்கட் இணையை வெயிட் குறைந்த கோல்டு பிஸ்கட் இணையான தமிழ் சொல் எதுக்குன்னு கேட்டிருக்காங்க. அதாவது எடை குறைந்த தங்கக்கட்டி. எடை குறைந்த தங்கக்கட்டி. ஆப்ஷன் பி. பிறமொழி சொற்கள் களவாத தொடரை எடுத்து எழுதுகிறேன். காலிங் பெல், கிரவுண்ட் எல், ரோபோ இதெல்லாம் வராது பிறமொழி. அப்போ ஆப்ஷன் ஏ தான். கணியன் பள்ளி முடிந்து வீழ்த்தினார் தான் கரெக்டானது. அதுக்கு அடுத்தது இனியான தமிழ் சொல்லை கண்டறிய. டெம்பஸ்ட்னது பெருங்காற்று. எனக்கு விடைவைகள் எனக்கு கற்றுத்தருகிறாய் என்ற வினாவிற்கு கற்றுத்தருவேன் என உரைப்பது நேர்விடை. அதாவது கேள்வி கேட்டு அதுக்கு நேராகவே விடை சொன்னால அது நேர்விடை. சரிங்களா? அதுக்கு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி அறிக. கைல்டுனா வணிக குழுன்னு வரும், அப்படி தப்பு. பேட்டன்ட்னா காப்புரிமைன்னு வரும், இதுவும் தப்பு. நேனோ டெக்னாலஜி மீனோன் தொழில்நுட்பம் கரெக்டு. மைத்துனா தொழில்நுட்பம் தப்பு. சரியான என்ன சொல்லியது? ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அதுக்கு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி அறிக. ஒர்க் ஷீட் வராது. ஸ்பிரிட்டர் ஷீட்டு, வால்பேப்பர் ஒப்பனைத்தாள், லெஜர்னா பதிவேடு. அதாவது வால்பேப்பர் ஒப்பனைத்தாள், லெஜர்னா பதிவேடு. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஸ்பிரிட்டட் ஷீட்னா விரிவுத்தாள். அதுக்கடுத்தது பாண்ட்னு என்னது? எழுத்துரு. கிணற்று தவளை போல ஓமை கூறும் பொருள் என்ன? கிணற்று தவளை என்ன? உலகத்தை அறியாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் கிணற்று தவளை. ஆப்ஷன் சி. அதுக்கடுத்து விழாலுக்கு கிடைத்த நீர் போல இந்த உண்மை என்னது? பயனின்மை. இல்லாத இடத்துல பயனில்லை, பயனின்மை. ஆப்ஷன் ஏ கரெக்டு. வாக்கிய அமைப்பினை கண்டறிய. அவனை திருந்த செய்தான்ன்றது என்றது இறைவனை தொடர். ஆப்ஷன் டி. அதுக்கடுத்து குமரன் பாடம் படித்தான்றது செய்வினை வாக்கியமா தன்வினை வாக்கியமா? செய்வினை வாக்கியம். சரிங்களா? அதுக்கடுத்து செயற்பாட்டு வாக்கியம்னா கவிதாவால் எழுதப்பட்டது. ஆப்ஷன் டி. அதுக்கடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். மாணவர்களே இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலை என வினாவுதல் ஐய வினா. ஆப்ஷன் பி. அதுக்கடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. காட்டில் புலி நடமாட்டம் உள்ளது.
என்ன வரும்? காட்டில் புலியின் நடமாட்டம் உள்ளதா? ஆப்ஷன் பி. அதுக்கடுத்து குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். என்னென்னா குடியரசுத் தலைவர் நாளை எவ்வாறு வருகிறார்? குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இப்போ என்ன வரும்? குடியரசுத் தலைவர் என்று தமிழகம் வருகிறார். என்றுனா நாளை வருகிறார். சரிங்களா? சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றலாக்குக. சரியானது. எளிமையை நான் எப்போதும் கடைபிடிப்பேன். நான் எப்போதும் எளிமையை கடைபிடிப்பேன். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அதுக்கு அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடர்னை உருவாக்குக. ஒரு சிறு பெண்ணுடன் வாழ்க்கை புத்தகம் ஒன்று நெருக பேசிக்கொண்டே, அதாவது புத்தகம் ஒன்று ஒரு சிறு பெண்ணுடன் வாழ்க்கை நெடுக பேசிக்கொண்டே வருகிறது. பெண்ணுடன் வர்றது ஒரு சிறு பெண்ணுடன் புத்தகம் ஒன்று வாழ்க்கை நெடுகே பேசிக்கொண்டே வருகின்றது வரும். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சரிங்களா? அதுக்கு சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான தொடராக. கழுத்து பிறக்கும் இடம் உயிரெழுத்து. அதாவது உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும். ஆப்ஷன் பி. அதுக்கடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொல்றாங்க. அதாவது பன்மொழி புலமை. சரிங்களா? பன்மொழி புலமை. ஆப்ஷன் சி. அதுக்கடுத்து அகரவரிசைப்படுத்துக. அகரவரிசையில் ஃபஸ்ட்டு காவரிசையில் தான் வரும். காவரிசையில் அப்போ ஏவும் காவரிசையில் சரி ஊ வந்திருக்கு. அப்போ ஊ வரணும். ஃபஸ்ட் எடுத்ததும் ஊ வந்துடணும். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஏன்னா மற்றது எல்லாமே கா கோ பூதம் வந்திருக்கு. ஊ வரிசையில் ஃபஸ்ட்டு சி தான் வந்திருக்கு. அப்போ உலகோல் கலப்பை கொழு பூட்டு அதுதான் கரெக்டு. சரிங்களா? அதுக்கடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. வவ்வால், ஆசிரியர், மனிதன், தையல், ஓனான். இப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும்? ஆசிரியர் வரும். ரெண்டாவது ஓனான் வரும். அதுக்கடுத்தது தையல், மனிதன், வவ்வால். ஆப்ஷன் பி. அதுக்கடுத்தது அகரவரிசைப்படி சரியான விடையை தேர்ந்தெடு. அதாவது காக்கா வரிசையில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கடை, கண், கலாம், கலை, கழுத்து. ஆப்ஷன் சி கரெக்டு. சரிங்களா? ஃபஸ்ட்டு இக்கு, இங்கு, இச்சி, இஞ்சி, இட்டு, இன்னு அப்படி தானே வரும். அப்போ டா வரிசையில் ஃபஸ்ட்டு கடை அதுதான் வரும். அதுக்கடுத்து இன்னு. அதுக்கடுத்து லா வரிசையில் ஃபஸ்ட்டு லா, அப்புறமேட்டு தான் லை வரும். சரிங்களா? ஆப்ஷன் சி தான் கரெக்டு. வேச்சொல்லிலிருந்து வினைமுற்று உருவாக்க. பெரு என்பதன் வினைமுற்று என்னது? பெற்றால். ஆப்ஷன் சி. சிரி என்ற வேச்சொல்லிலிருந்து வினையெச்சத்தை உருவாக்குக. சிரித்து. ஆப்ஷன் ஏ. உன் என்ற வேர்ச்சொல்லின் வினையெச்ச வடிவம். வினையெச்சனா உண்டு. ஆப்ஷன் டி. வேர்ச்சொல்லை கண்டறிய. வாழ்க்கை என்ற வேர்ச்சொல் வாள். ஆப்ஷன் ஏ. வேர்ச்சொல்லை தேர்வு செய்ய. துய்ப்பது அப்படின்னா துய்ப்பது என்பதன் வேர்ச்சொல் என்னது? துய்வரம். ஆமாம். ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்து இப்போ வேர்ச்சொல்லை தேர்வு செய்ய. பயின்றால் என்ற வேர்ச்சொல் பயில். ஆப்ஷன் சி. கப்பல் செலுத்துவரை இப்பெயர்களாலும் அழைப்பர். நீகாமோன், நீகாம். நாவாய் ஓட்டுநர், கடல் வழிகாட்டி. மீகாமன், நீகாமன் இதுதான் வரும். நாவாய் ஓட்டுநர், கடல் வழி அதில் வராது. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அதுக்கடுத்து ஒளி என்பதன் பொருள் கண்டறிய. ஒளினா அழித்து விடு, தொலைத்து விடு. ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்தது சரியான வாக்கிய அமைப்பினை கண்டறிய. நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டது. வறட்சியாலுக்கு இந்த ஆள் வராது. அதுக்கடுத்து இந்த வறட்சி வராது. இந்த இது வரும். அப்போ ஆப்ஷன் பி கரெக்டு. சரிங்களா? ஒளி வேறுபடைந்து சரியான தொடரை கண்டறிய. தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசியதால் மனம் மகிழ்ந்தது. தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசியதால் மனம் மகிழ்ந்தது. இது வராது. இப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. சரிங்களா? இந்த மனன்றது வாசனை, இந்த மனன்றது உள்ளம் வரும். சரிங்களா? அதுக்கு பொருள் வேறுபாடு பொருத்தமுடைய சொற்களே. பறவை
பறவை. இந்த பறவைன்னா புல், இந்த பறவைன்னா கடல். ஆப்ஷன் ஏ புல், கடல். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. எபிக்ராஃபி, லெக்சியோகிராஃபி, பிக்டோகிராஃபி, ஃபோன்மி ஒலியன். அப்போ இது எல்லாமே தப்பு. ஆப்ஷன் டி மட்டும். ஃபோன்மினா ஒலியன், அதுதான் கரெக்டு. சரிங்களா? ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி அறிக. கமாடிட்டி. கமாடிட்டினா பண்டம். வயோஜ்னா கடற்பயணம். அடல்ட்ரேஷன்னா கலப்படம். ஹெரிட்டேஜ்னா பாரம்பரியம். அது 4, 3, 2, 1. ஆப்ஷன் ஏ கரெக்டு. இருக்கிறது. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி அறிக. கரன்சி நோட். கரன்சி நோட்டுனா பணத்தால். அதுக்கடுத்து டெபிட் கார்டுனா பற்று அட்டை. கிரெடிட் அது 2. கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம். 3, 1, 4, 2. ஆப்ஷனில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கரெக்டு. சரிங்களா? மரபு பிள்ளைகளை நீக்கிறதுக்கு இல்லத்தினரே கூறு என்னன்னா வேய்ந்தினர்னு வரும். ஆப்ஷன் ஏ. சரிங்களா? சந்திப்பிலே நீக்க மனித கண்டுபிடிப்புகள் அனைத்திலும் நன்மை தீமை என்று 2 பக்கங்கள் இருந்தே வருகின்றன. கண்டுபிடிப்புகள் 2 பக்கங்கள். இதில் எது கரெக்டு? ஆப்ஷன் பி கரெக்டு. கண்டுபிடிப்புகள் 2 பக்கங்கள். மெய்யெழுத்துக்கள் 2 இடத்துல, இங்கேயும் மெய்யெழுத்துக்கள் வராது, இங்கேயும் மெய்யெழுத்துக்கள் வராது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது வலுவற்று தொடர்வது. நாளை பேசுகிறேன் தப்பு, நாளை பேசினேன் தப்பு, நாளை பேசி சென்றேன் அப்படி, நாளை பேசுவேன் அப்படின்றது தான் சரியான தொடர். அதுக்கடுத்து மரபு பிள்ளையேற்றத்தை எடுத்தது. சிங்கம் முழங்கும், நாய் குறைக்கும், குரங்கு அழுப்பும். இது எல்லாமே தப்பு. அப்போ பசு கதறும், அது மட்டும்தான் கரெக்ட். ஆப்ஷன் பி சரி. அதுக்கு மரபு பிள்ளையற்ற சொல்லை தெரிவு செய்க. கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைக்கப்பட்டனர். ஆப்ஷன் டி. பொருந்தாத சொல்லை கண்டறிக. பொருந்தாத சொல் எது? வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர். கடைத்தொடர்ன்றது பொருந்தாத சொல். ஆப்ஷன் டி. அதுக்கடுத்தது பொருந்தாத சொல்லை கண்டறிக. மதி என்பதன் பொருளை குறிக்காத சொல். மதி என்பதன் பொருள் குறிக்காதது சூரியன். ஆப்ஷன் பி. அதுக்கு மதுரைக்கு செல்வாய் என்ற வினாவிற்கு செல்லாமல் இருப்பேனா என்று கூறுவது வினா எதிர் வினாதல் விடை. ஆப்ஷன் சி. அதுக்கடுத்தது எது சொல்லை கண்டறிக. இனிய என்பதன் எதிர்ச்சொல் இன்னாத. ஆப்ஷன் சி. அதுக்கு அது எது சொல்லி எடுத்தது? சோம்பல். அதுக்கு எது சொல்லுனது? சுறுசுறுப்பு. அதுக்கடுத்து மருள் எதிர்ச்சொல் தருக. மருள் என்பதன் எதிர்ச்சொல் அருள், மருள், தெருள். மருளுக்கு எதிர்ச்சொல் என்னது? தெருள். ஆப்ஷன் ஏ. வாழை கூட்டல் இலை சேர்த்தல் தருக. வாழை கூட்டல் இலையை சேர்த்தல்னா வாழை இலை. ஆப்ஷன் டி. அருமை கூட்டல் துணை. அந்த அருந்திணைப்பு எழுதுகன்னா அருமை கூட்டல் துணை. ஆப்ஷன் ஏ. அறிவு கூட்டல் உடைமை தேர்ந்தெடுக்க. அறிவுடைமை. ஆப்ஷன் சி. அவ்வளோதான். இன்றைக்கி 100 கொஷின் முடிஞ்சிருச்சு. நீங்கள் எத்தனை கொஷின் போட்டிங்கன்ட்டு எனக்கு கமெண்டில் பின் பண்ணுங்கள். வீடியோஸ் பார்க்குறவங்க அட்லீஸ்ட் ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு போங்க. ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்குவோம்.